இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிராஃப்டிங் எரர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கிராஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று லைன் இருக்கும், 2-3 லைன் இருக்கும். அது தவிர காலம் இன்டர்செக்ஷன் போய் கரெக்டாக போய் செட்டின் ஆகிருக்காது அது அந்த வாலில். இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அடுத்து நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணும்போதும் அதுவும் அதே ப்ராப்ளம் வந்து, ஏன்னா நமக்கு வந்து 2 லைன் இருக்கிறதுனால நமக்கு எங்கே பிக் பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு எப்படி பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு வால் வரையும் போது எக்ஸ்லைன் கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்லைன் கமாண்ட் போட்டு இந்த லைனும் ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் போட்டுட்டு ஆஃப்செட் 9 inches ஆஃப்செட் 9 inches போட்டு ட்ரிம் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒழுங்கு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர ஸ்டார்டிங் இது, அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம ஆஃப்செட் போட்டு நார்மலாக நம்ம எக்ஸ்லைன் போடணும் அவசியம் இல்லை. ஆஃப்செட் போட்டு 10 feet 12 feet அப்படின்னு போட்டு நம்ம ட்ரிம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக நம்ம எக்ஸ்லைன் போட்டு பண்ணோம்னா இங்கே பாருங்க டைமென்ஷன்ஸ்லாம் கூட கரெக்டாகவும் வரும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.